அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அஹ்ஸாப் சூராவினுடைய 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களுடைய தமிழாக்கம், அதனுடைய தஃப்சீர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதனுடைய தமிழாக்கம் நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிடுறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் நபியே, எல்லா நபிமார்களிடமிருந்தும் என்ன வாக்குறுதியை நாம் வாங்கினோமோ அதனை நீர் நினைவு கூறும். உம்மிடமிருந்தும் மேலும் நூஹ், இப்ராஹிம், மூசா மற்றும் மரியத்தின் குமாரர் ஈசா ஆகியோரிடமிருந்தும் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அனைவரிடமும் நாம் வலுவான வாக்குறுதியை வாங்கி இருக்கின்றோம். உண்மையாளர்களிடம் அவர்களின் உண்மை குறித்து அவர்களின் இறைவன் விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்காக. மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை அவன் தயார் செய்தே வைத்திருக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, அண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேருதவியை நினைவு கூறுங்கள். எதிரி படையினர் உங்களை தாக்க வந்த போது நாம் அவர்கள் மீது ஒரு கடும் புயல் காற்றை ஏவினோம். உங்கள் கண்களுக்கு தென்படாத படைகளையும் அனுப்பினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த வசனத்தினுடைய 7வது வசனம், அதாவது இந்த அத்தியாயத்தின் 7வது வசனத்தை ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கமா பார்த்தோம் அப்படின்னா, இது நபிமார்களிடம் அல்லாஹ் உடன்படிக்கை செய்துதான் அவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? மனிதர்களாகிய நபிமார்கள் மட்டும் கிடையாது, எல்லா மனிதர்களிடம் நாம பிறக்கும் போதே நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு தான் நம்ம வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் உடன்படிக்கை சில அவங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்களிடமும் உடன்படிக்கை அல்லாஹ் வாங்கியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, இறைவனின் ஒவ்வொரு கட்டளையையும் நான் கீழ்ப்படிந்து ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்னென்ன கட்டளைகள் இது பண்ணிருக்கானோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் தென் எல்லாத்துக்குமே அதை சொல்லி அவங்களையும் ஃபாலோ பண்ண வைப்பேன் அப்படிங்கறதான் அந்த உடன்படிக்கை. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உடன்படிக்கையில இந்த எத்தி வைக்கிற டைம்ல எந்த விதமான தளர்ச்சியோ எந்த விதமான தயக்கமோ நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கறதா அந்த உடன்படிக்கை. சோ இந்த வசனம் வர்றதுக்கான காரணம், இது பிரத்யேகமா எஸ்பெஷலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அவங்கள பார்த்து நபியே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி வசனத்தை கொண்டு வரணும், இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சோ அந்த டைம்ல, அதாவது இஸ்லாம் அப்பதான் ஸ்டார்டிங் டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய குழப்பம். இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா வஹி எல்லாமே வந்துட்டு இருக்கிற டைம், அந்த ஸ்டார்டிங் டைம்ல மக்களிடம் சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்தது. அதாவது என்ன, அவங்களுடைய எல்லா குறைஷி குலத்துல இருக்கிற முக்காவாசியுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? சோ அந்த அறியாமை கால அந்த வழக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால அது எப்படி நம்ம போய் எத்தி வைக்கிறது, ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி ஒரு சிறு தயக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. சோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அல்லாஹ் இந்த வசனத்தை நபியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, இது நபிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரு வசனம் தான் நான் சொல்லுவேன். சோ நபியே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி என்ன அல்லாஹ் சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, சோ எல்லாத்துக்கிட்டையுமே இதே உடன்படிக்கை, இதே மாதிரி உடன்படிக்கையை செஞ்சுதான் அவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க எந்த விதமான தளர்ச்சி எடுத்து வைக்கும் போது எந்த விதமான ஒரு தயக்கமோ எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு வெட்கமோ நீங்க நிச்சயமா படவே படாதீங்க. நீங்க நான் அனுப்பின நபி, சோ நான் நியமிக்கப்பட்ட நபி, நான் என்ன நீங்க என்கிட்ட என்ன உடன்படிக்கை செஞ்சு கட்டளை நிறைவேற்றும்படி நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அதன்படி அதை எத்தி வைக்கிற விஷயத்திலையும் எந்த விதமான வெட்கப்படவோ ஏளன பேச்சு எதுலயுமே நீங்க மாட்டிக்காதீங்க. தாராளமா நான் என்ன சொல்லியிருக்கனோ அதை அப்படியே நீங்க எத்தி வைங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவுபடுத்தி காட்டுறான். அடுத்து 8வது வசனத்துல அதனுடைய தொடர்ச்சியா தான் வருது இல்லையா? உண்மைத்தனம், அதாவது உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. யார் உண்மையாளர்கள்? இப்போ உடன்படிக்கை செஞ்சுட்டோம் அப்படின்னா இது நமக்கும் பொருந்தும். ஜஸ்ட் உடன்படிக்கை மட்டும் செஞ்சுட்டா போதும், அவங்க டைரக்டா எந்த கேள்வி கணக்கும் கேட்கப்படுதா, இல்ல அவங்க சொர்க்கத்துக்கு டைரக்டா போகலாம் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா உடன்படிக்கையை மட்டும் எடுக்கவில்லை, அது எவ்வளவு தூரம் அந்த உடன்படிக்கையில நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி எவ்வளவு தூரம் நம்ம கால் வச்சு மற்றவர்களை எவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதுதான் இங்க அதுக்கும் சேர்த்துதான் கணக்கு கேள்வி கேட்கப்படுவான். அவர்களே உண்மையாளர்கள், அதாவது உடன்படிக்கை உண்மையாக கடைபிடிப்பவர்களே
உண்மையாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்துட்டு அடுத்த வசனத்துல இது வந்து நீங்க மீறி நடந்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கையை விட்டு நீங்க மீறி நடந்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான கடும் வேதனையை காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை தான் வந்து இங்க செய்யப்படுது. அது வந்து பின்னாடி வரக்கூடிய 36 இருந்து 41 வசனங்கள் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை வசனங்களாக உங்களுக்கு வரும். அடுத்தது 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்பிக்கையாளர்களே, அதாவது இவ்வளவு நேரம் நபிக்கு வந்து ஒரு ஆறுதல் வசனத்தையும், அடுத்தது நம்பிக்கையாளர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருமே தான். சோ நம்பிக்கையாளர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாங்க. இந்த 9வது வசனத்துல அகழ் போர் இருக்கு இல்லையா, அகழ் போர் பனு குறைலா, சோ அந்த தாக்குதல் நடந்த ஒரு மதிப்பீடு தான் வந்து இந்த வசனத்துல வந்து சொல்லப்படுது. இந்த அகழ் போர் குறித்த விரிவான விளக்கம் வந்து உங்களுக்கு பின்னாடி 9 to 27 வரைக்கும் உங்க வசனத்துல வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அது டீப்பா பார்க்க முடியாது. சோ இதனுடைய விளக்கம் தான் வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு மாதிரி கடைசியில வந்து அந்த தாக்குதலுடைய முடிவுல என்ன நடந்துச்சு, அதான் வந்து எதை வெளிப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு கண்களுக்கு தெரியாத படைகளையும் காற்றையும் அனுப்பி நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல வந்து தெளிவுபடும். சோ மலக்குமார்கள் கண்களுக்கு தெரியாதவங்க அப்படின்னா அது வந்து ஆஸ் யூசுவல் நம்ம மலக்குமார்கள் தான் வந்துட்டு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ மலக்குமார்களையும் காற்றையும் அனுப்பி, ஒரு பயங்கரமான ஒரு காற்றை அனுப்பி, அந்த எதிரி படைகள் வந்து அவ்வளவு இருந்தாங்க. முஸ்லிம்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க அந்த அகல் போரின் அந்த டைம்ல. சோ எதிரிகளுடைய அவ்வளோ இருந்தும் கூட அல்லாஹ் முஸ்லிம்களை தான் வந்து காப்பாற்றினான் அப்படின்னு இந்த வசனத்துல வந்து சொல்லியிருக்கு. அடுத்து லாஸ்ட் வசனத்துல மேலிலிருந்தும் கீழிலிருந்தும் உங்களுக்கு தீங்கு வந்த போது அங்கேயும் நான் வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு. அதாவது இங்க மேலிலிருந்து சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா அந்த கைபர் இருக்கு இல்லையா, அந்த கைபர் அந்த இடத்துல இருந்தும், கீழிலிருந்து அப்படின்னு சொல்றது வந்து மக்கா. சோ மக்காவிலிருந்தும் எல்லா புறத்திலிருந்தும் உங்கள் வந்து எதிரிகள் சூழ்ந்த போதிலும் என்னது எல்லா இடத்திலிருந்தும் உங்களுக்கு எதிரிகள் தாக்குன டைம்ல உங்களை வந்து நான் காற்றை அண்ட் தென் மலக்குமார்கள் இவங்களை அனுப்பி நான் உங்களை வந்து காப்பாற்றவில்லையா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாளர்கள் பார்த்து அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை வந்து சொல்றான். சோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த 4 வசனத்துல இருந்து முக்கியமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹ் என்ன சரி என்ன வந்து ஹலால் அப்படின்னு சொல்லியிருக்கானோ அது நமக்கும் ஹலால் தான். வெளியே நமக்கு ஹராம் அதெல்லாம் நம்ம மாத்தி நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. கூடுதலோ குறைவோ இல்லாம உள்ளது உள்ளபடி சொல்றதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே, நபிகள் மட்டும் கிடையாது, நபிமார்கள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய நபித்துவம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இப்ப வந்திருக்கு இல்லையா. சோ நம்ம இந்த உடன்படிக்கைக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு கூடுதலோ குறைவும் இல்லாம அதை மத்தவங்க கிட்ட எத்தி வைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த இதுல எதுவுமே இரண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த சொல்லக்கூடிய விஷயத்துல வெட்கமோ எந்த ஒரு எப்படி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி விஷயம் சொன்னா இவங்க எந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க அப்படின்னு எந்த விதமான தயக்கமுமே நீங்க காட்டாதீங்க. அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறாங்களா, ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட டவுட் கேட்கறாங்களா, அதுல எந்த ஒரு சிறு தயக்கம் கூட இல்லாம ஏளன பேச்சுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க வந்து தாராளமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கறது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், எல்லா நிலையிலுமே உண்மையாளர்களாக இருக்கணும் அப்படிங்கறதான். அதாவது இது நமக்கு தெரியல, நம்ம எவ்வளவுதான் வந்து ஊரே வந்து என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வந்துட்டு அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் நமக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ ஊரே வந்து எதிர்த்து நம்மளை காப்பாற்ற முற்பட்டாலும் அது வந்து நிச்சயமா நடக்காது. அதே மாதிரி ஒரு ஊரே வந்து எதிர்த்து வந்து நம்மளை வந்து தாக்க முற்பட்டாலும் இறைவனுடைய பாதுகாப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அது யாரா இருந்தா கூட ஒரு இன்ச்சு கூட நம்மளை வந்து நகர்த்த முடியாது, நம்மளை வந்து தீங்களை கொண்டு போய் நிறுத்த முடியாது அப்படிங்கறதுதான் இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. இன்ஷா அல்லாஹ் இந்த படிப்பினைகள் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.